ரக்ஷிஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க. நான் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கடலைப்பயிறு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கணும். ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கணும். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டு சேர்த்துக்கணும். நல்லா கொதித்து வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.